தீமையை ஒழிக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் இருக்கு, அது வலிக்காத மெத்தட். இன்னொரு ரசூலாவுடைய மெத்தட் இருக்கு, அது கொஞ்சம் வலிக்கும், அது கொஞ்சம் உழைக்கணும், கஷ்டப்படணும். இதுல நம்ம போறது இல்ல. இப்படி போயிட்டு நம்ம ஒரு சேஃபான ஒரு இதை எடுத்துட்டோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், மறுமையில உங்க நற்செயல்கள் காலி ஆயிரும். அதான் இஸ்ரா நமது சொல்வார். என்ன சொல்வார்னா, உன் தொழுகையை தூக்கி மூஞ்சில சுருட்டி எறியும். பொய் சொல்ற நீ, ஐயாக்கா நபுது ஐயாக்கா நஸ்தேனி, அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னையே அடிபடும், உன்னிடமே உதவி பொய் சொல்ற நீ என்னை வணங்கவும் இல்லை, என்கிட்ட நீ உதவி தேடவும் இல்லை, கிளம்பி போயிரு. நபியை ஃபாலோ பண்ணி தானே வர சொன்ன, நபியை நீ எங்க ஃபாலோ பண்ண? குரானுக்கு நீ விரும்பின மாதிரி நீ விளக்கம் கொடுத்துட்டு வாழ்ந்தா, நீ ரசூல்லா ஃபாலோ பண்ணல, நல்லா தாட்டி விட்டுருவான். அதே தான் ரசூல்லாவும் சொல்லுவாங்க 25 அத்தியாயத்துல 30 வசனம். கயாமத்துல நின்று ரசூலா என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து ஒட்டு மொத்தமா இந்த குரானை தூக்கி போட்டுருச்சு. இன்னைக்கு எங்க உம்மத்து குரானை தூக்கி போட்டுச்சு? ரசூல்லா காலத்துல மொத்தமே ஒரு 4 பிரிண்ட் இருந்திருக்குமா? முக்கியமான பெரிய தலைங்க கையில ஒரு 4 காப்பி இருந்திருக்கும். ஆயிஷா வேண்ட ஒரு காப்பி இருந்துச்சு, உஸ்மான் வேண்ட ஒரு காப்பி இருந்துச்சு, மத்தவங்க எல்லாம் மனப்பாடம் தான். இன்னைக்கு எவ்வளவு காப்பி நம்ம வச்சிருக்கோம்? குரானை தூக்கி போட்டோமா, எக்ஸ்ட்ரா பிடிச்சோமா? இன்னைக்கு குழந்தை குரானுக்கு மனப்பாடம். காம்படிஷன் வச்சா ஆம்பூர்லாம் இங்கெல்லாம் போனா என்ன அடி பின்னி பெடல் எடுக்குது. 7 வயசு குழந்தை குரான் மனப்பாடம் பண்றாங்க. கிராத் காம்படிஷன் நடக்குது, ஏகப்பட்ட இது நடக்குது. எல்லா ஒவ்வொரு போன்லயும் ஆப், ஒண்ணுக்கு 18-20 டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும். எங்க குரானை தூக்கி போட்டோம்? குரான் அப்ப குரான்ல சொல்ற இபாதத்தை எங்க தூக்கி போட்டோமா? தொழுகை ரசூல்லா காலத்துல தொழுத முஸ்லீமோட இன்னைக்கு ஜாஸ்தி, ரசூல்லா காலத்துல நடந்த ஹஜ்ஜை விட இன்னைக்கு ஜாஸ்தி, ரசூல்லா காலத்துல நடந்த நோம்பை விட இன்னைக்கு ஜாஸ்தி. ரசூல்லா காலத்துல கூட அவங்க ஊர் வழக்கம் தாடி வைக்கிறது. இன்னைக்கு ரசூல்லா வச்சாங்கன்னு நான் வச்சேன், இதே மாதிரி எத்தனை பேர் வச்சிருக்காங்க? முற்றிலும் சுண்ணத்துக்காகவே தாடி வச்சவங்க இன்னைக்கு ஜாஸ்தி. ஆனா நானா ரசூலா இங்க என்ன புகார் சொல்றாங்க, குரானை உம்மத்து தூக்கி போட்டுருச்சு அப்படின்னா. அப்ப எப்படி தூக்கி போட்டோம்? இந்த கடமையை தூக்கி போட்டோம். இதுக்கு தான் குரான் ஃபுல் ஸ்ட்ரக்சரே கத்து கொடுக்குது. இந்த தீமையை ஒழிக்கிறதுக்கு அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நீங்க என்ன எப்படி தயாராகும்? இதுதான் குரான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்குள்ள கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது, யாரும் விலை போகக்கூடாது, தூய்மையான எண்ணத்தோட செயல்படணும். இதெல்லாம் தான் குரான் அங்கங்க கத்து கொடுத்துட்டே வரும்.